ஏன்னா அந்த இடத்துல அவன் தாழ்ந்தவன் நீ சொன்னீன்னா அங்க என் இனம் தாழுது, என் தமிழ் தாழுது, என் தமிழ் குடி தாழுது. அது என் தன்மானத்துக்கு இழுப்பு. தாழ்ந்தவன்னு நீ சொன்னா நீனா யாரா? அப்ப யார் மாமா நீனா? தாழ்ந்தவன்னு நீ சொன்ன அந்த நீ யாரு? யார சொல்ற? விஜில் மேடையில பேசினிய அப்ப எல்லாம் சுத்தி இருந்தாங்களே, அவங்கள சார்ந்தவங்க, அந்த அமைப்பை சார்ந்தவங்க, அங்க இருக்கிறவங்களாம் சொல்றாங்களே இந்த வர்ணாசிரமம், இந்த மாதிரி பிராமண, சத்திரியன், வைசியன், சூத்ரன், அவனை சொல்றீங்க. அந்த நீ அவங்கள இல்லைன்னா உன் கட்சியில தமிழன்னு நீ ஜாதியை சொல்லு, ஜாதியை சொன்னாதான் நீ தமிழன்னு நீ சொல்றியே. அப்போ உன்னை எடுத்து நீயே உண்மையை வளர்னியா? உன்னை நீயே இப்படி சொன்னிக்கினியா? அப்படி கேட்குற. யாரு அந்த நீனா? யாரு? அவனை தாழ்ந்தவன்னு நீ சொன்னா அந்த நீ யாரு சொல்லு. இன்னமும் ஆணவ கொலை பண்றானுங்க சாதி வெறியில. தாழ்ந்தவன்னு சொல்லி தான் அவன் ஆணவ கொலை பண்றான். அவன் எங்க இருந்து வரான்? வெளிநாட்டுல இருந்து வரானா இல்ல வேற்று கிரகத்துல இருந்து வரானா? சொல்லு. அந்த நீ எவன்? இன்னமும் நீ தாழ்ந்தவன்னு சொன்னீங்கன்னா அந்த நீ எவன்டா? டே சாரி பாபு, அந்த நீ யாரா மாமா? நீ சொல்லு மாமா. யாருங்க மாமா? யாரான்ட்டேன் மாமாவை. அந்த நீ யாரு? இதுல வர அந்த இனம் தாழ்தான், மொழி தாழ்தான், தன்மானம் வீழ்தான் அப்படின்னா நாக்க புடுங்க கூடாது. நீ வேற ஒண்ணு புடிங்கின்னு, அதாவது எதை காதை புடிங்கன்னு இது பண்ணணும் நீ. ஏன்னா அது காதல விழுதுல, அதனால தான் உனக்கு தன்மானம் தாழுது. நாக்க புடிங்க போற, நாக்க வச்சுதான் பழைக்கிறேன். அதுதான் அதான் நாக்கனா பேசுறதுக்கு சொன்னேன். ஆனா புடுங்கணும்னு நினைச்சா நீ வேற ஒண்ணு புடுங்கணும். இந்த காதை புடிங்கன்னு ஏதாவது பண்ணு. இது தாழ்தாமே.